வெண்ணிலாவை பார்க்கத்தானே தனியா நிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் நிக்கிறேன். சும்மா இங்க நிக்கிற, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு தான் நிக்கிறேன். யோ உன் கூட பேசலாம், வெண்ணிலா பின்னால தனியா வரா. ஏதாவது பேசல உண்டியில நாக்கிடுவேன், ஜாக்கிரதை. யோ வந்தா தைரியமா பேசணும். சரிங்க. பேசாம இருந்தா எப்படி? யோ பேசியா? பேசுறேங்க. ஆமா படிக்கிறீங்களா? ஆமா படிக்கல, +2 படிக்கிறேன். வாத்தியாரா டீச்சரா? அதுவா, எல்லாருமே டீச்சர் தான். சின்ன வயசு பியூன் 2 பேரு. எங்க கிளாஸ்ல நாங்க மொத்தம் 36 பேர். எல்லாரும் டெய்லி சாப்பாடு கொண்டு போயிருவோம். போதுமா? போதுங்க. மூச்சு பாரு, இதுக்கு நீ பேசாமலே இருந்துக்கலாம். ஒரு வயசு போட்டு தனியா இருக்கிறப்போ எப்படி பேசணும் தெரியாது நீ எல்லாம். யோ நீ பேசுனா பேச, இல்லன்னா நான் பேசுறேன். I love you. ஐயோ என்னங்க? அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். இது கூட புரியலன்னா நீ எப்படி டவுன்ல இருந்த? யோ நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லியா? இப்படி திருதிருப்புன்னு கேட்டா எப்படிங்க? பின்ன லவ் பண்றத தவணை முறையில கேட்க முடியும்? இல்லங்க, நீங்க பொம்பளை பட்டுன்னு சொல்லிட்டீங்க, நான் ஆம்பளை, இதெல்லாம் யோசிச்சு தானே சொல்ல முடியும். ஏன்னா இது என் வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? ஐயே நல்ல வழி. ஐயோ யாரோ வராங்க. வரட்டுமேயா? இல்லங்க, யாரோ பாத்துட்டு போய் மாமாட்ட சொல்லிட்டா என் தோலை உச்சிருவாரு. ஏயா இப்படி பயப்படுற? என் தோல் ஆச்சே. சரி போ. என்னங்க பேரு? வெண்ணிலா தானே? நல்லா இருக்கு. என்ன அதான்? என்ன எக்ஸசைஸ்? என்ன சைஸ்? எக்ஸசைஸ் அதெல்லாம் காலையில பண்ணிக்கலாம், போய் படு. நீ போய் படு. அண்ணா தோலை உரிச்சு போடுவேன். வந்தா அவர் அப்படி சொல்லுவான்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியலையே, அண்ணன் வேற ஞாபகப்படுத்தினா பயங்கரமான கருத்து தான் வரப்போகுது. அது என்ன தலையில தலையில பூ வச்ச பொம்பளைய பாத்திருக்க, நீ என்ன நிறுத்திய வச்சிருக்கிய? எடுத்து தொலை. உங்க ஐயனுக்கு வேற பொழப்பே இல்ல. என் தலையில என்னன்னு பாருப்புல. ஒண்ணு இல்லையம்மா. நெசமாலுமே ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்க? வயசானது மறந்து போச்சு போல இருக்கு. ஐயோ லெட்டர் கிடைச்சதா கிடைக்கலையா தெரியலையே. கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். டேய் இந்த கோழி மூளை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து வெயில்ல காய வச்சு நல்லா ஜூடு ஏறினதுக்கு அப்புறம் 2 கண்ணி சப்பைய வச்சு கட்டிட்டு படுத்துட்டேன்னு வையே, உனக்கு வாழ்க்கை பூரா பச்சையா இருக்காது. சார் என்ன டைம் ஆச்சு? டேய் இனிமே உனக்கு மணி வேணும்னா அங்க பார்த்து தெரிஞ்சுக்கடா. சூரிய உதயமான காலையில நினைச்சுக்க, மறைஞ்சிட்டா ராத்திரியில நினைச்சுக்க. எடப்பட்ட நேரத்துல துவராயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? டேய் வேண்டாம் வேண்டாங்க, எங்க மாமியார் இந்த சனியனை கையில வாங்கி கட்டிட்டாங்க. இவனோட இம்சப்பட முடியலடா. இந்த கருமத்தை எப்படியாவது நான் தொலைச்சாகணும். ஊர்ல ஒருத்தனுக்கு மணி பார்க்க தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஊருக்கு தெரிஞ்சு மானம் கெடுறதுக்குள்ள இந்த சனியனை புடி. ஏன்னா இந்த வலையில என்னென்ன பண்றது? டேய் இது வளையலடா. ஆமா. டேய் இது வளையலடா. அவருக்கு தெரியுமாடா இது? ஆமா. டேய் இது வளையலா? இது வட்டமா இருக்கு. வட்டமா இருந்தா வளையலா? ஆமா. வண்டி சக்கர கொடுத்தா வட்டமா இருக்கு, அதுக்கு பேர் வளையலடா. டேய் சுத்தி போடுற. அவர் பொதாளு. டேய் என்னடா பொதாளு பொதாளு? டேய் இது வளையலடா. இது வளையல் தான். டேய் இது வளையல் இல்லடா. நீங்க சொல்லுங்க. வா எங்க மாமியார் கிட்ட கேப்போம். என் பாட்டி இங்க பாருங்க, இங்க வளையலுங்கற இது ஒத்துக்கலாமா? நீ சொல்லுங்க. டேய் மிதிச்சு போடுற. கேளு, அதானே உங்களுக்கு பழக்கம். போங்க போய் தொலைங்க. போடா. இதெல்லாம் பேசாதீங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து கேப்போம். அவனுக்கு வேற வேலை என்ன தின்னு போட்டு படுத்துட்டானே கம்முனாட்டிங்க. வாங்க.